குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு சூப்பர் ஐடியாவோட இன்னைக்கு நம்ம இதை பண்ணி லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட எந்திரிச்சிருக்கீங்களா? எந்திரிச்ச உடனே இந்த ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இன்னைக்கு நான் இதை பண்ண போறேன் அப்படியே ஒரு ஹேஷ்டேக் தம்ப்நெயில் எல்லாம் வச்சு ஒரு தம்பட்டம் அடிச்சிட்டீங்களா? அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிளான் அங்கேயே க்ளோஸ். நீங்க ஜெயிக்க போறதே இல்லை. என்னடா ஆரம்பிக்கும் போதே இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு யூடியூப்லயும் சோசியல் மீடியாலையும் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க கனவை வெளியே சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க கனவை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்க அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில நீங்க விதைக்கும் போதே அந்த விதையை தோண்டி பார்க்குற சொசைட்டி தான் இது. நம்ம பேச போறது என்னன்னா, ஒருத்தர் ரகசியமா உழைச்சு இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்கன்ற பத்தி ஒரு ஸ்மால் ஸ்டோரி, ஒரு யதார்த்தமான கதை தான் இது. ஆக்சுவலி இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒருத்தர் பேர் ஆகாஷ், இன்னொருத்தர் பேர் விக்ரம். 2 பேருமே மிடில் கிளாஸ் பசங்க. 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வந்து லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஆகாஷ் வந்து என்ன அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் உடனே இன்ஸ்டாகிராம்ல போடுவான், பிக் திங்ஸ் கம்மிங் சூன், அதாவது பெரிய விஷயம், ஒர்க் மோட் ஆன், இந்த மாதிரி 24 மணி நேரமும் வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட போறேன், நம்ம என்ன பண்ண போறோம்னு அப்டேட் பண்ணிட்டே இருந்தான். 4 பேர் சூப்பர் மச்சான், செம்மையா பண்ற, உடனே இவன் ஏதோ பெருசா ஜெயிச்சிட்ட மாதிரி. இந்த ஆகாஷ் வந்து எப்பவுமே ஒரு போலியான ஒரு ஹாப்பினஸ் வச்சுக்கிட்டு அவன் நிஜத்துல பிஸ்னஸ் பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா போஸ்ட் மட்டும் கரெக்டா போட்டுரும். ஆனா பட் விக்ரம் அப்படியே ஆப்போசிட். அவன் என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. வேலைக்கு போயிட்டு வருவான், மீதி நேரத்துல ரூமுக்குள்ளேயே உட்காந்து அவன் ஏதோ அவனுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா கூட இல்லை நான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். எல்லாரும் அவனை என்ன தெரியுமா சொல்ல, என்ன இவன் இப்ப பாரு ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான், இவன் அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான் அப்படின்னு யோசிச்சு அவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விக்ரம் எதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அமைதியா இருந்தான். அவனுடைய உழைப்பு சத்தம் இல்லாம இருந்தது. இப்படி 2 வருஷம் போயிட்டே இருந்தது. ஆகாஷ் எப்போ இன்னும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் போட்டுட்டே தான் இருந்தான். ஆனா ஒரு நாள் காலையில விடியும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து விக்ரமோட முகம் பெருசா போட்டு த யங் என்டர்பிரனர் ஆஃப் த இயர்னு ஒரு நியூஸ் போட்டு ஒரு பெரிய ஓடிங் வச்சிருக்காங்க. விக்ரம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தயாரிச்சு அது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு கோடி ரூபாய்க்கு வித்திருக்கான். அன்னைக்கு விக்ரம பார்த்து சிரிச்ச அதே வாய்ங்க இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு, வாவ் சூப்பர்ரா, எப்படி இப்படிலாம் பண்ண, இதுதான் நண்பா நீ செய்ய வேண்டிய கரெக்டா சக்சஸா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன. இந்த கதையை ஏன் எப்படி சொல்றேன்னா, நம்ம சொசைட்டில 90% ஆஃப் பீப்புள் இளைஞர்கள்லாம் ஆகாஷ் மாதிரி தான் இருக்காங்க. ஜிம்முக்கு போனா ஒரு போஸ்ட், புக் படிச்சா ஒரு போஸ்ட், புதுசா ஒரு கோர்ஸ் சேர்ந்தா ஒரு ஸ்டேட்டஸ், மற்றவங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த 4 பேருக்கு முன்னாடி சொன்னா நம்ம மூளைக்குள்ள நம்ம ஜெயிக்க போறோன்ற ஒரு ஃபேக்கான ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேலை செய்யணுன்ற ஒரு எனர்ஜி நமக்கு வராது. ஆனா அதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சொசைட்டி நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு சொன்னா யாரும் என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க முன்னாடி சூப்பர்னு சொல்ற 4 பேர் உங்க பின்னாடி இவனாவது ஆவறது சும்மா பந்தா பண்ணிட்டு அழிகிறான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுடைய உழைப்பை கெடுத்து இன்னைக்கு டேட்டில் யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? சோசியல் மீடியால நான் உழைக்கிறேன்னு சீன் போடுறவங்க கிடையாது. நான் எல்லாரும் தூங்கும் போதும் நைட் டைம்ல தனியா உட்காந்து தன்னுடைய வேர்வையை செஞ்சு தன்னுடைய திறமையை செதுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சைலண்டான லைன்ஸ் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும், காலையில எழுந்த உடனே இந்த 3 விஷயங்களை மனசுல ஏத்திக்கோங்க. 1, ரகசியம் காப்பது, அதாவது வாக் இன் தி டார்க், அதாவது உங்களுடைய அடுத்த மூவ் என்னன்றது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்க எதிரிங்க வந்து குழம்பணும். உங்க பிளான் என்னவா இருக்கும், என்னவா இவன் என்ன பண்றான், அப்படி இது வெற்றிய அது வந்து சக்சஸ் ஆகி ஒரு பெரிய இடி மாதிரி முழக்கணும். அது மாதிரி போலியான ஃபேக் ஒரு ஹாப்பினஸ்க்கு, அதை வேலிடேஷனுக்கு ஹாப்பி பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்ல, சோசியல் மீடியாவோட அந்த வியூஸ் லைக்ஸ்க்காக நீங்க வந்து பண்ணாதீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் வெளியில தெரியணுன்றதுக்காக நீங்க போயிட்டு வெளியில காமிச்சிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருக்கிறது தான், சைலன்ஸ் தான் வந்து எப்படி சொல்றது, டெட்லி ஒரு ஆக்ஷன். அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, யார் உங்களை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் சரி, உங்களை முடியாதுன்னு சொல்றாங்களா அவங்க கிட்ட போய் சண்டை போடாது. உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசணும்.
பேச வேண்டாத இடத்துல அமைதியா இருங்க. உங்களுடைய நீங்க ஜெயிக்கிறது தான் அவங்க மூஞ்சில் அடிக்கிற ஒரு சவுக்கடியா இருக்கணும். உலகமே உங்களை ஒண்ணுக்குமே லாய்க்கில நினைச்சிட்டு இருக்கும். ஆனா நீங்க உங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு போர் ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கரெக்ட் டைம் வரும்போது அதை நீங்க வெளியில சொல்லுங்க. இப்போ ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, சொல்றது, குறைக்கிற நாய் வேட்டையாடாது, வேட்டையாடுற சிங்கம் சத்தம் போடாது. நீங்க குறைக்கிற நாயா இருக்க போறீங்களா, இல்ல வேட்டையாடுற சிங்கம் மாதிரி இருக்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அலப்பறை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படிலாம் இனிமே இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்க குணம் அப்படி இருந்தாலும் இப்ப மாத்திக்கோங்க. இனிமே உங்களோட உழைப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை மாதிரி இருக்கணும். வெளியில பார்க்கும்போது அமைதியா இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது வெடிச்சு ஒரு நாள் வெளியே வரும்பொழுது உலகமே அந்த பேரதிர்வை தாங்க முடியாது. இன்னைக்கு காலையில நீங்க பெட்ல இருந்து எழும்பும் போது உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதாவது ஏன் உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கும், என்னுடைய செயல்கள் சத்தம் இல்லாம இருக்கும், பட் என்னுடைய வெற்றி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்களால முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ ஒரு கேப்பபிள் பர்சன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இன்னும் போயில சண்டை போடாதீங்க. அவங்களெல்லாம் அவமானம் எல்லாம் படுத்த வேண்டாம். அவங்க கிட்ட பேச வேண்டியது உங்களுடைய வாய் கிடையாது, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சக்சஸ் தான், உங்களுடைய விக்ட்ரி தான். நீங்க ஒரு பெரிய அளவுல ஜெயிச்சு ஒரு படிப்புல ஆகட்டும், பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், உங்க பிசினஸ்ல ஆகட்டும், எது ஆகட்டும், உங்களை அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடி நீங்க நிற்கும் பொழுது அந்த அவங்க உங்க முன்னாடி கை கட்டி உங்களை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு செகண்டுக்காக நீங்க உழைங்க. சோசியல் மீடியாவெல்லாம் மூடி வைங்க. தேவையில்லாத போலி பாராட்டுகள், அதாவது ஃபேக்கா உங்களை பிரைஸ் பண்றவங்களெல்லாம் தூரமா வைங்க. உங்களோட போனை தள்ளி வச்சுட்டு இந்த நிமிஷத்துல இருந்து காலம் யாருக்காகவுமே காத்துட்டு இருக்காது. இப்பதான் இன்னைக்கு நீங்க தூங்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை விட ஒருத்தன் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அவனை முந்தனம்னா நீங்க இன்னும் சைலண்டா ரகசியமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இந்த மாதிரி வெத்து சீன் போடுற இல்லை ஆகாஷ் மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களும் இந்த ஆகாஷ் மாதிரி கேரக்டராக இருந்தால் எதுவும் ஒன்று செய்யறதுக்கு முன்னாடியே பயங்கரமா இருக்குன்னீங்களா, ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்பும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன ஒரு ஒர்க் எடுத்தாலும் சரி, சைலண்டா அந்த ஒர்க்கை சக்சஸ்ஃபுல்லா செய்ய பாருங்க. புரியுதுங்களா? நீங்க சூப்பரா பண்ணீங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா வெற்றியும் வரும். நம்ம சத்தமா 4 பேருக்கு தெரிகிற மாதிரி எந்த ஆடம்பரமா காமிச்சாலும் வெற்றி நம்மளை தேடி வரப்போறது கிடையாது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இனிமே நீங்க சைலண்டா உங்களுடைய மூவ் எடுத்து வைங்க. ஒவ்வொரு சைலண்ட் ஸ்டெப்பும் தான் உங்களை அந்த இறையை தேடி, அதாவது அந்த எப்படி இந்த லயன் போகுது இல்லையா, அதோட இறையை அடிக்கிறதுக்கு எவ்வளோ சைலண்டா போகும், அந்த மாதிரி சைலண்டா போங்க. அப்பதான் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. Love you all.